கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக்கொள்ள போகிற நேரத்தில் அவர் சொன்னதான கடைசி வார்த்தைகள் எல்லா சுவிசேஷங்களிலும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட முதல் சுவிசேஷமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து அவர் கொடுத்ததான கடைசி கட்டளையை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அதோடு கூட 20ஆம் வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், நீங்கள் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்தார். யாருமே அப்படி வாக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வாக்கை அவர் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நான் அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, நான் கொடுத்த அதிகாரத்தின்படி சகல சிஷ்யர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரினாலே வழி நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களுடைய உபதேசத்தில் வழி நடத்துங்க, அவர்களை என்னுடைய சீஷர்களாக்குங்கள் என்று ஒரு பெரிய கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள். அந்த கிரேட் கமிஷனை இயேசு கொடுத்தார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் கொடுத்ததான இந்த பெரிய கட்டளை நம் பின்பற்றவர்களாய் காணப்படுகிறோம். புதிய ஆத்துமாக்கள் இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவே ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர், நித்திய தேவன் என்பதை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்கிலும் பார்க்கின்ற பொழுது அதிகமான மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். வெறும் 12 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் இன்றைக்கு உலகமெங்கும் இயேசு உலக இரட்சகராக இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம். அந்த இயேசு இன்றைக்கும் உங்களோட என்னோட கூட இருக்கிறார். அவர் கொடுத்த அதிகாரம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்துவோம். ஆகவே உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் அவருடைய சுவிசேஷத்தை பிரபலியம் பண்ணுவோம். அப்பொழுது கர்த்தர் வருகிற பொழுது நம்மை கனப்படுத்துவார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நீர் கொடுத்த இந்த மகா பெரிய கட்டளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிரேட் கமிஷனுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வரை ஆண்டவரே அந்த பெரிய கட்டளை கீழ்ப்படிந்த அநேகர் உம்முடைய பாதத்தில் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் உம்முடைய மந்தையில நீர் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த உறுதியின்படி உலகம் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருங்க. என்றும் எங்களோடு கூட இருங்க. இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் எங்களை உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.